உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியான 3 கோடியை தங்கள் விருப்பப்படி தொகுதிக்கு செலவு செய்யலாம் என அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. 2 கோடியை தங்கள் விருப்பப்படியும் 1 கோடியை அரசு அறிவிக்கும் திட்டங்களுக்கு செலவு செய்யலாம் என கட்டுப்பாடு இருந்த நிலையில் புதிய அறிவிப்பு. இப்பொழுது 3 கோடி ரூபாய் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு ஃபண்டு தரப்படுகிறது. அதில் 2 கோடி ரூபாய் அவர்கள் சொல்லுகிற வேலைக்கு கொடுக்க வேண்டும், 1 கோடி ரூபாய் நாம் சொல்லுகிற வேலையை எடுக்க வேண்டும் என்று இருப்பது அது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, கை கட்டியதை போல் இருக்கிறது. எனவே மாண்பு உறுப்பினர்கள் 3 கோடியும் அவர்கள் இஷ்டத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தேன். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது போன்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் முடிவெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. இடைத்தேர்தல் புறக்கணிப்பு மூலம் திமுகவிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் பாடம் புகட்ட வேண்டும் எனவும் பேட்டி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் 29 வேட்பாளர்கள் உள்ள இறுதிப் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போன்று நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க 5 நாட்கள் காவல் கேட்டு சிபிஐ புதிய மனு. மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை உறுதிப்படுத்தியது அறிவுரை கழகம். பெண் காவலர்களை இழிவாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் குண்டர் சட்டம் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நிகழ்த்திய என்கவுண்டர் தாக்குதலில் தீவிரவாதி ஒருவர் உயிரிழப்பு. பயங்கரவாதிகள் குறித்து தகவல் அளித்தால் 5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. பாகிஸ்தான் கராச்சியில் வீசி வரும் கடும் வெப்ப அலை. கடந்த 2 நாட்களில் மட்டும் 20 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தகவல். மத்திய அரசின் நியாயமற்ற செயலால் தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஆகியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பேரிடர் நிதியாக 276 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியிருப்பது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதி எனவும் பேச்சு. வன்னியர் உள்ஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர் சமுதாயம் பின்தங்கியுள்ளது என தெரிந்தும் அரசுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க மனமில்லை எனவும் பேச்சு. அப்ப தனித்தனியா கேட்டோம், கம்பார்ட்மெண்ட்ல கேட்டோம், அப்பவே கேட்டோம். ஆனா எல்லாம் 106 சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார். இப்போ நாளடைவில் பார்த்தா அந்த மற்ற 106 சமுதாயங்களுக்கிட்ட வன்னியர்கள் போட்டி போட முடியல. கல்வியிலும் போட்டி போட முடியல, வேலை வாய்ப்பிலும் போட்டி போட முடியல. ஏன்னா அவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க, இவங்களுக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கல. அதனால தான் மீண்டும் கேட்டோம், எங்களுக்கு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க. அவசர கால பிரகடனம் இந்தியாவின் கருப்பு நாட்கள் என சபாநாயகர் ஓம் பிர்லாவின் கருத்துக்கு எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து நாளை காலை 11 மணி வரை மக்களவை ஒத்திவைப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும் தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவு. 4 மாதங்களில் இவ்வழக்கை முடிக்க வேண்டும் என சென்னை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62ஆக உயர்வு. ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. அவசர நிலை பிரகடனப்படுத்தி 50 ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக என்டிஏ கூட்டணி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவசர நிலை பிரகடனத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
உலகம் முழுவதும் மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால் 32 லட்சம் மக்கள் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிப்பு. மது அருந்துவதால் மட்டும் 26 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் தகவல். நகைச்சுவை நடிகர் வெங்கட்ராவின் மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் வழங்கிய சிம்பு. கை கால் இழந்து ஆந்திராவில் தனது வீட்டில் ஓய்வு பெற்று வரும் அவர் வீடியோ வெளியிட்டதை அடுத்து நடிகர் சிம்பு உதவி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய ஹாக்கி அணி வீரர்களின் பட்டியல் வெளியீடு. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையில் களமிறங்கும் இந்திய ஹாக்கி அணி தனது முதல் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. T20 கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் முதலிடத்தில் சூரியகுமார் யாதவ் இருந்த நிலையில் அவரை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.